நத்திங்கோட 3A ப்ரோ எப்படி இருக்குது? ஆமாம் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு யாரும் வந்து ஸ்பான்சரோ யாரும் வந்து கொடுக்குறதோ கிடையாது. நம்மளே ஒன்றா வாங்கி டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி போடுறோம். அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நத்திங் 3A ப்ரோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா சொல்கிறேன், இந்த ஃபோன் வந்து லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு இந்த லுக்கு தான். ஏன்னா இந்த இடத்துல கை பட்டுகிட்டே இருக்குது. அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணியிருக்கா. கொஞ்சம் ஓவர் வெயிட் மாதிரி தான் தெரியுது. கேஸ் நிப்பர்லாம் போட்டால் ரொம்ப பல்கான ஃபோன் மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கேமரா ரிவ்யூ வேணுமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நத்திங் ஒன்று வந்த புதுசில் வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விட போகிறாங்க, கால் பே எப்படி இருக்குது பண்ணுறாங்க பார்க்கலாம், OnePlus டீம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹாஃப் ஹீட்டு ஹாஃப் ஃப்ளாப்னு நினச்சி சொல்லலாம். நத்திங் 2வில் பார்த்தீங்கன்னா எடுத்து மீனுமே செகண்ட் ப்ராடக்ட்டே ஓவர் ப்ரைஸிங்கு. அந்த டைமில் வந்து OnePlusோட 11 hours சம்திங் நினைக்கிறேன், பயங்கர காம்படிஷனாக போச்சு. அதனாலே வந்து அதோட எனக்கு தெரிஞ்சு வேணுன்னே விட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது நீ விடுறியா, நான் விடுறேன் பாரு, நான் ப்ராடக்ட் ஓடையக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டாங்க. இது OnePlus 11 hours நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி மிட்ரேஞ்ச் ப்ராசஸ் மாதிரி இது கொண்டு வந்தாங்க நத்திங் 2A. சரியான ஹிட்டு. யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவு, ஃப்ரெண்ட்ஸு, யாரை பார்த்தாலும் அந்த ஃபோன் என்கொயரி அதிகமாக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு அரௌண்ட் 25,000க்கு ஒரு நத்திங் சீரிஸ், ஒரு பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் 3 years அப்டேட் 4 years செக்யூரிட்டி பேட்சோட, இந்த மாதிரி கஸ்டமைஸோட நத்திங் வந்து நிறையா ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்களா, இப்போ நார்மலாக ஒரு ஃபோன்லாம் பண்ணுவோம், மேலே ஸ்கூலாக இருக்கும். இது வந்து நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எங்கே மாதிரி செட்டிங்கில் பண்ணிக்கலாம். ஒன் ஹேண்டு நான் எல்லாமே ஷார்ட்கட்டாக வச்சுட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கேமராவே நான் ஷார்ட்கட்டாக வச்சுட்டேன். இந்த P1, P2, P3, P4ன்றது, P5ன்றது எல்லாமே கேமரா செட்டப்பு. அது செட்டிங்ஸில் போய் நம்ம வச்சுக்கலாம். மெயில், வாட்ஸ்அப். எனக்கு நான் திருப்பி நான் மேலேருந்து கை கீழே எடுக்கணும் அப்படிலாம் எனக்கு அவசியமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், P1 ஷார்ட்ஸ் வந்து போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் வரும். ஒரே நிமிஷம், இது போர்ட்ரேட் ஷார்ட்ஸு. சரி, P1 50mm, ஆமாம், இது டச்சு. இது P2 பிளாக் அண்ட் ஒயிட்டு, மோனோக்ரோம் இது எடுக்கிற. அப்புறமேட்டு வந்து P3 வந்து அல்ட்ரா வைடில் வருது, இப்படி வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, P4 வந்து இந்த வால்பேப்பர் இப்போல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஃபேஸ் தெரியக்கூடாது, பிளரியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா P5 பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஷாட் வேறு லெவலில் இருக்குது. இப்படியே இருங்க, ஒரு எறும்பு போதா. கேமராவை பற்றி டெடிக்கேட்டாக வீடியோனா ஃபுல்லாக நான் வீடியோ போடுறேன். மேக்ரோ ஷாட்டு, இந்த மோடு, அல்ட்ரா வைடு, மோனோக்ரோமு, போர்ட்ரேட், மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது. இது இல்லை உங்களுக்கு டார்க் மோடு வேணுன்னா நான் அப்புறம் இங்கேயே செட் பண்ணிப்பேன். இல்லைன்னா ஒரு காமெடினா இதில் எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுத்தவங்களுக்கு எல்லாருமே அது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசரு, வேலைக்கு ஆகாது, அது வந்து எப்படின்னா இந்த ரேட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறானே எனக்கு புரியல. சீரியஸாக கைஸ், செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க நத்திங். அதே 7 Gen 3 தான் உங்களுக்கு நிறையா ஃபோனில் இருக்குது. எப்படி இந்த மோட்டோ ஃபோனில் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ரியல்மி ஃபோனில் 14 Pro Plusல இருக்கும். பட் ஆனால் அதிலெல்லாம் பண்ணாத ஒரு மேஜிக்கு இதில் அவன் பண்ணியிருக்கான். அதை ஆப்டிமைஸ் பண்ண விதம் தாறுமாறாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, ஃபோனு பில்டு குவாலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக வேணும், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், அவங்களுக்கு ஓகே. ஆனால் தயவுசெய்து நத்திங் 2A ப்ளஸ் 2A யூஸ் பண்ணவங்களால இந்த ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஓவர் வெயிட்டு, நல்லா வெயிட்டு வந்து நல்லா வெயிட்டு போட்டிருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். திக்கே பாருங்களேன், எவ்வளோ திக்காக கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இந்த கேமரா மம்ப்பு யூஸ் பண்ண எங்கள் கையில் பட்டுகிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன இந்த ஃபோனில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ண வீடியோ வேணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கேமரா பற்றி உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சொல்கிறேன், ஸ்க்ரீன் டைமில் நான் ஃப்ரெண்ட்லேயே வச்சிட்டேன், நான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நல்லாயிருக்கு. எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜு, கால் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறது இது வேணால் லான்ச் பண்ணிக்கலாம். ஃபோல்டரை, கிளாக்கு, சாங் சர்ச் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது 5G தான்.
5G ப்ளஸ் தான், ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். நெட்ஒர்க்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம்பிள் ஒரு 4K வீடியோ ப்ளே பண்ணுறேன். அவதார் வீடியோ பார்த்தா காப்பி கொடுப்பாங்க தெரியலையே. அப்படியே இருங்க. விளம்பரத்தை போட்டு சாவடிச்சிட்றாங்க. சாரி, இதில் யூடியூப் ப்ரீமியம் கிடையாது, நம்மளோட ஐடியில் தான் யூடியூப் ப்ரீமியம் இருக்குது. அப்படியே இருங்க. ஆஹா, சாவடிக்குது நம்மளை பார்த்து. அவுட்டோரில் 3000 நிட்ஸு பிரைட்னஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்று யூஸ் பண்ணுறதே கஷ்டம்தாங்க. ஃபோன் கொஞ்சம் வெயிட்டு தான். அவுட்டோரில் டேரெக்டாக சன்லைட்டில் வந்து 3000 நிட்ஸோடு வந்தால் இப்படி தான் இருக்கும். எதுவுமே தெரியல மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே நல்லா விசிபிள் தெரியுது. அது கிளார்னால் அப்படி இருக்கான்னு தெரில. தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா ஒரு ரிச்சாக தான் இருக்குது. ஆனால் பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்குது. பட்ஜெட் மாடல்னு காமிக்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக இதில் போட்ட பாருங்கள். அந்த மைக் வரும்ல, அவங்க வந்து இது போட்டு விட்டேன், க்ளீனர் மாதிரி போட்டு விட்டாங்க. ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கின் ஓட்டிட்டேன். ஓகே தான். மற்றபடி கால் குவாலிட்டி, நெட்ஒர்க்கு அதெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆல்வேஸ் ஆன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பர்சன்டேஜெலாம் குறையில. பேட்ரி யூசேஜ் பார்க்கும்போது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க பாருங்கள், அதில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். கால்லேருந்து இது நினைக்கிற ரீசெண்டு டைம் ஓப்பன்டு எல்லாமே எவ்வளோ யூஸ் பண்ண எல்லாமே எனக்கு வந்துடும்ல. ஓகே, மொத்தத்தில் நத்திங் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து எனக்கு எல்லாமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேமரா தான் இதோட பெரிய ஹைலைட்டு. இதை பற்றி கேமரா பற்றி நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு கேமரா வந்து இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபோன் ஒரு மாதிரி இருக்கும். நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன் நிறையா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து இது கேமராவுக்கு தான் ஒரு 60% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பல்கியாக இருக்குது, கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. கேமரா பம்ப் ரொம்ப தூக்கலாக இருக்குது. இது லுக்கு வேணும்னுங்களுக்கு ஓகே. ஆனால் ரியாலிட்டி வைஸ் நார்மலாக ஒரு பீப்பிள் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஃபோனோட கேமரா வீடியோன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்எல் பட்டன்றதோ ஓகே தான், பெரிய அளவுக்கு யூஸாகவோ ஆகுது. அது போக போக தான் அப்டேட்டில் தான் அது என்ன நம்ம சொல்ல முடியும். நான் இடத்துக்கு நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபோன் நத்திங் 3 ப்ரோ வாங்கலாமா வேணாவா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஃபோன் கொஞ்சம் நல்லா பல்காக வெயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்கணும், கேமராவில் அடிச்சுன்னு இருக்கணும். ஏன்னா ஒரு லாங் டைம் ஒரு 3 years 4 years அப்டேட்டு ஒரு செக்யூரிட்டி பேட்ச் இருக்கணும். நான் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுவேன் ப்ரோ, நிறைய கஸ்டமைஸ் பண்ணுவேன். பட் ஆனால் கேம் ஆடுவேன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. கேம் ஆடலாம், PUBG ஃப்ரீ ஃபயர் மீடியம் கிராஃபிக்ஸ் வச்சு ஆடலாம். நான் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு 6 மணி நேரம் 8 மணி நேரம்னா இது அதுக்கான ஃபோன் கிடையாது. அதுக்கான ஃபோன் நிறையா இருக்குது. இந்த ரேட்டுக்கு GTயில் 70 லான்ச் பண்ணியிருக்காங்க, 6 இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. IQவில் மாடல் இருக்குது, IQ Neo 10 இருக்குது. அப்புறம் நிறையா எப்படி சொல்கிறது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் இருக்குது. பட் இதுக்கான ஃபோன் கிடையாது. ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, கஸ்டமைஸு, நல்ல நெட்ஒர்க், கால் குவாலிட்டி, பார்க்க கொஞ்சம் யூனிக்காக ப்ரீமியமாக கொஞ்சம் லுக் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபோன் வந்து செம்மையாக இருக்கும், செம்ம ஒர்த்தாக இருக்கும். அது மட்டும் 100% நான் ஷூராக சொல்ல முடியும். வேறு இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட டவுட் தான் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இது கேமரா ரிவ்யூ வேணுமான்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஃபோன் யூசேஜ் வரைக்கும் பேட்டரி வந்து எனக்கு ஒரு 5 to 6 hours SOC வருது. பேட்டரி வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெட்ஒர்க் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருக்குது. மைக் ஸ்பீக்கர் வந்து ஓகே, 70 to 80% ஓகே. ஆனால் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கால் குவாலிட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. சார்ஜர் வந்து நல்லாவே எடுக்குது. சாம்சங் அடாப்டர் தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஒரிஜினல் அடாப்டர் வாங்கணும்ல, இல்லை CMF நத்திங் அடாப்டர் போட்டாலே எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hourல அது ஃபுல்லாகிடுது. வேறு இந்த ஃபோனை பற்றி பெரிய கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லை. நிறையா கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்வேஸ் ஆனே பாருங்களேன் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, வெயிட்டு நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா இதே ஃபோனை ஒரு 195 grams கொண்டு வந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க ஃபஸ்ட் டைம் பெரிஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி அது எப்படி சொல்கிறது, இந்த இன்ஜினியரிங் வந்து போக போக தான் வந்து இந்த இடத்த வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எதாச்சும் நத்திங் 3ல் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி கைஸ், யாரெல்லாம் நத்திங் ஃபேன்ஸ் இருக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நத்திங்கில் என்ன ஃபோன் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு நத்திங் சம்மந்தமாக டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம இதோட கேமரா ரிவ்யூவில் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். பை கைஸ்.